Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிகினரா கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு இப்போதான் வர்றீங்களா? லோ இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க காயின்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. லாஸ் ஆக கூடாது. என்கிட்ட பெரிய அமௌண்ட் இல்ல. சின்ன காயின்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணனும். டாப் 5 ரேஞ்சில் இருக்க சின்ன காயின்ஸ் எது? அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் காயின் என்னன்னு பாத்தீங்கன்னா சிபு தாங்க. சிபு காயின் தாங்க. நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 6 மந்த்க்கு முன்னாடி நான் வாங்கி வச்சிருந்தேங்க. 7,50,000 காயின் வாங்கி வச்சிருந்தேங்க. நான் வாங்கும்போது ஜஸ்ட் 200 or 300 தாங்க இருக்கும் காயினோட ரேட். சரியா தெரியல. பட் 200 குள்ள தான் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்னைக்கு அந்த காயினோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,700 ரூபாய்க்கு போகுதுங்க. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட். நீங்க வந்து சின்ன லெவல்ல மணியை போட்டு அதிக லெவல்ல எடுக்கலாங்க. செகண்ட் காயின் எலான் மஸ்க் தத்தெடுத்த காயின் தாங்க. சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். டாஜி காயின் தாங்க. இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ரேட் 11 ரூபீஸ்னு நினைக்கிறேங்க. மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது வாங்குங்க. காயின் ரேட்ஸ் இன்னும் குறையும். மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது ப்ரெடிக்ஷன் பண்ணி வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நான் சொல்றது எல்லாமே லாங் டர்முக்கு தாங்க. ஷார்ட் டர்முக்கு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு எதுவுமே ஆகாதுங்க. ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படினா அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பெருசா இருக்கணும். சின்ன அமௌண்ட்டை போட்டு நம்ம பெரிய அளவுல வந்து ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ல பார்க்க முடியாது. இது எல்லாமே பிகினர்ஸ். நான் வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கணும், கிரிப்டோ மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கிடையாது. பிகினர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்றேன் फ्रेंड्स. தேர்ட் காயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெபி காயின் தாங்க. ஜெபி காயின்லயும் இன்னைக்கு அதனுடைய மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா சிபுவோட கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. ஆனா அது ஒரு பிரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் சிபுவுக்கு ஈக்குவலா போகும் அப்படின்னு ஜெபி காயின் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த காயின் என்னன்னு பாத்தீங்கன்னா XLM ஸ்டெல்லர் தாங்க. அது ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸோட காயின் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நல்ல growth உள்ள காயின்ங்க. அது வந்து காயின் விட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் growthல தான் இருக்கு. அந்த காயின் மார்க்கெட்ல என்னைக்கு டவுன் ஆகுதோ அப்ப நீங்க வந்து பிரெடிக்ட் பண்ணி வாங்குவீங்க. உங்களுக்கு நல்ல growth கிடைக்கும் அந்த காயின்ல. அஞ்சாவது காயின் என்னன்னு பாத்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சேஃப் மூன் SFM தாங்க. இந்த காயின் வந்து சிபுக்கு அடுத்த லெவல்ல இருக்கு. இந்த காயினும் இன்னைக்கு வந்து growth லெவல் சரியான growth லெவல்ல இருக்குங்க. சேஃப் மூன் இருந்துச்சுங்க. இப்போ அதை மாத்தி SFM V2ன்னு சொல்லி ஒரு காயின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த காயினோட இது வந்து இப்போ நான் அப்போ வந்து 1 lakh காயின் வாங்கி வச்சிருந்தேங்க. இப்போ அதுல 200 காயின்ஸ் இருக்கு. கன்வர்ட்டிங் 200 காயின்ஸ்க்கு இருக்குங்க. பட் அதனுடைய growth வந்து சரியான ஹைல தாங்க போயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து அந்த காயின் வாங்கி வைங்க. பிகினர்ஸ்க்கு நான் சொன்ன இந்த டாப் 5 காயின்ஸ் வாங்கி வைங்க. 6 மந்த் within 6 monthsக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல growth இருக்கும் फ्रेंड्स. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.